வெல்கம் டு சூப்பர் ஸ்டாக்ஸ். இன்றைக்கு முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வெள்ளிக்கிழமை 5 டிசம்பர் 2025. மோடி புட்டின் சந்திப்பு இன்று. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக நேற்று டெல்லி வந்தார். இன்று வெள்ளிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஹைதராபாத் இல்லத்தில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறைகள் குறித்த முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெட்வா புயல் சின்னம் தொடரும் மழை. வங்கக்கடலில் உருவான டெட்வா புயலின் எச்சம் காரணமாக சென்னை மற்றும் வட தமிழகத்தில் மழை நீடிக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் விட்டுவிட்டு மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக ரயில்வே திட்டங்கள் மத்திய அரசு குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்துவதில் தமிழக அரசு தாமதம் செய்வதாக மத்திய ரயில்வே அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனம், திருவண்ணாமலை உள்ளிட்ட திட்டங்களுக்கு தேவையான 905 ஹெக்டேர் நிலத்தில் தமிழக அரசு இதுவரை 78 ஹெக்டேர், அதாவது 9% மட்டுமே வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய், தாவேகா குற்றச்சாட்டு. தமிழக வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதாகவும் சுமார் 6 கோடி வாக்காளர்களின் தகவல்கள் சரிபார்ப்பு என்ற பெயரில் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் தீப வழக்கு. திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவை பாதிப்பு. நாடு முழுவதும் புதிய பணி விதிகள் மற்றும் தொழில்நுட்ப காரணங்களால் இண்டிகோ விமான சேவைகளில் இன்றும் தாமதம் மற்றும் ரத்து நடவடிக்கைகள் தொடர்கின்றன. பயணிகள் விமான நிலையங்களுக்கு வரும் முன் விமான நிலவரத்தை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூர் சம்பவம். போலீஸ் அதிரடி. கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் தப்பியோட முயன்றபோது போலீசாரால் சுடப்பட்டு பிடிக்கப்பட்டனர். இச்சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சஞ்சார் சாத்தி கட்டாயம் இல்லை. செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் புதிய போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை முன்கூட்டியே நிறுவுவது கட்டாயமில்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. தனியுரிமை விவகாரங்கள் எழுந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகள் விடுமுறை நிலவரம். தொடர் மழை காரணமாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இன்றும் வெள்ளிக்கிழமை மழை நிலவரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பை வெளியிடுவார்கள். பெற்றோர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கவனிக்கவும். தங்கம் விலை நிலவரம். சர்வதேச சந்தை மாற்றங்கள் காரணமாக தங்கம் விலையில் இன்று சிறிய மாற்றம் காணப்படுகிறது. நேற்று